வணக்கம். நாம இப்போ மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாசு லிஸ்ட், அப்புறமா அவரோட வைர ஊசி பங்குகள்ல இருந்து எப்படி லாபம் அடைவதுன்றதை பார்க்கலாம். ஹவு டு அவாய்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதே மாதிரி பட்டாசு லிஸ்ட்டை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், அதே மாதிரி ஏன் கண்மூடித்தனமா பட்டாசு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிளோட கல்யாண் ஜுவல்லர்ஸ், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்டிங் மூலிமா. என்னோட போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு ஸ்டாக்கு, பிஜி இன்வெர்ட்டு, இண்டிகிரிட் இன்வெர்ட்டு, பேடிஎம், டாடா மோட்டார்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ஏன் இந்த அனாலிசிஸ் வைக்கிறேன்னா, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவரும் சொல்லியிருக்காரு, என்னை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இருந்தாலும் சில பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய நஷ்டம் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக டாக்டர் கிட்ட போனால் கூட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவோம் ஒரு டவுட்டில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்லையும் யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால், அதையே காப்பி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். ஏன்னா ஈவன் நல்ல நல்ல பெரிய பெரிய ஆளும் கூட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாக போயிடும். ஈவன் வாரன் பஃபெட் கூட பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ணி தப்பாக போய் வெளியே வந்துட்டார். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி வைர ஊசியிலலாம் கை வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதில் நீங்கள் கை வைக்காம இருந்தால் பயங்கர லாஸும் ஆயிருக்கும். லாஸ் இன் த சென்ஸ், வர வேண்டிய லாபம் ஷார்ட் டேர்மில் எடுக்க வேண்டிய லாபம் உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா வைரமா இருக்கிற அது பங்கு மாணிக்கமாவோ இல்லை மரகதமாவோ கோமேதகமாவோ அதோட பல்மடங்கு பெரிய ஒரு கல்லா மாறி இருக்கும். ஸோ அதை எப்படி மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ். ஆக்சுவலி அவர் ஐடி இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காரு ஐடிபிஎஸ் மூலியமா. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனிஸ், நிஃப்டி, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அதெல்லாம் கையே வைக்க மாட்டார் அவர். ஸோ அதோட கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவார். அதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பிஎஸ்சி இண்டெக்ஸ் மட்டும் கம்மி 1% தான். 2 வாரம் பார்த்தீங்கன்னா 7%, 6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இதே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6% தான் கொடுத்துருக்கு. இதே பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் 30% ரிட்டர்ன், ஆல்மோஸ்ட் 5 மடங்கு. இதே பிஎஸ்சி செக்டார் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 15%, ஆல்மோஸ்ட் 2.5 டைம்ஸ். 3 மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் 55%, ஆனால் ஐடி இண்டெக்ஸ் வெறும் 11% தான், ஆல்மோஸ்ட் 5 மடங்கு கொடுத்துருக்கு. அதே சமயத்து பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 22%, ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு. 6 மாசத்துலையும் அதே மாதிரி தான். ஐடி இண்டெக்ஸோட பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸும் நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் 58%, பிஎஸ்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நல்ல பர்சன்டேஜ் 21%. ஆனால் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 48%, அதோட பல மடங்கு மற்ற 2 செக்டரோட. ஸோ இது என்ன உணர்த்துதுன்னா, ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா சில இண்டெக்ஸ் நல்லா அட்வான்ஸ் ஆகும், மொமெண்டமாக ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பட்டாசு லிஸ்ட்டையே உங்களுக்கு என்ன இருக்கும், மற்ற சில இதெல்லாம் செக்டர்லாம் நல்லா போகும்போது அதில் யூ வில் நாட் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட். அதுக்காக தான் சொல்றது, ஒரு ஆல்டர்னேட் ஒப்பீனியன் வாங்குற மாதிரி டாக்டர் கிட்ட நாமளும் ஒரு மற்ற இதுலேயும் ஒரு கண் வச்சிருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ப்ரொவைடட் வி ஷுட் பி கான்ஃபிடென்ட். அது எப்படின்றது நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி பேடிஎம் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஐபிஓ வந்த டைம்லேயே அவர் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே லிஸ்ட் ஆன பிறகு பயங்கரமாக கீழே விழுந்தது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 3 மாசமாக பார்த்தீங்கன்னா அப்ரண்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு 600 ரூபாயிலேருந்து 850 ரூபா ரேஞ்சுக்கு மேலே தான் போயிருக்கு. ஆனால் இதே டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கன்சிடர் பண்ண சொல்கிற ஷேர் அது பார்த்தீங்கன்னா 3 மாதம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1000, 1500 ரூபாயிலேருந்து இப்போ 600 ரூபா, 700 ரூபா ரேஞ்சுக்கு இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு உதாரணம், எப்படி நம்ம பிளைண்டாக பட்டாசு லிஸ்ட்டையோ இல்லை யாராக இருந்தாலும் எந்த ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இது நாட் ஓன்லி மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன், வேற எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டர் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது பிளைண்டாக. நாமளும் we have to parallelly அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பிஜி இன்வெர்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னு சொன்னீங்கன்னா, பிஜி இன்வெர்ட் என்கிட்டயும் என்னோட போர்ட்ஃபோலியோலையும் இருக்கு, நஷ்டத்தில் தான் இருக்கு. அதே சமயம் இன்டிகிரேட்டும் என்கிட்ட இருக்கு, அது ஓரளவுக்கு லாபத்தில் இருக்கு. ஏன்னா பிஜி இன்வெர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் கன்சிடர் பண்ண சொன்னது 100 ரூபாயிலேருந்து 87 கீழே இறங்குச்சு. இதே இன்டிகிரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 115லேருந்து 143 ரூபாய், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பிளஸ் டிவிடெண்ட்ஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஏன் பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, நாமளும் அனாலிசிஸ் பண்ணணும். Disclaimer, I am not a SEBI registered share market consultant. This is purely educational purpose video da. Welcome to JB Investor Zone. நான் கணேஷ் பாபு. ஸோ இதெல்லாம்
முக்கியமான விஷயம். எப்படி ஒரு வைர ஊசி பங்கு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு போச்சு. ஓகே, அது 400 500 வரும்போது அது வைர ஊசின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனா நீங்க அப்போ வாங்காம விட்டுருந்தா உங்களுக்கு அது ஒரு வகையில நஷ்டம் தான். அதே மாதிரி தான் தங்கவேல் ஜுவல்லரி 1250 2500 வரைக்கும் டபுள் ஆச்சு. ஸோ அதுல எப்படி நம்ம ரிஸ்க் மினிமம் ரிஸ்கோட என்ட்ரி ஆகி லாபம் சம்பாதிக்கிறது, லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் எப்படி அதில் லாபம் எடுக்கலான்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் கல்யாண் ஜுவல்லரி சொன்னது தான். நல்ல டவுன்ல 200 ரூபாய் இருந்தது, ஆல்மோஸ்ட் 800 ரூபாய் கிட்ட ரேஞ்சுக்கு போச்சு. தங்கமயில் ஜுவல்லரியும் 1650 ரூபாயிலிருந்து 2400 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கணும்னா, யாரையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது இன்வெஸ்டிங்ல. இல்லை அப்படியே ஃபாலோ பண்ணணும் செய்யணும் விருப்பம் இருந்தா என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, ஒரு 50% மட்டும்தான் போடணும் அவங்க சொல்ற ஷேர்லயோ இதுலயோ. பேலன்ஸ் எந்த செக்டர் உங்களுக்கு கான்ஃபிடென்டா இருக்கோ அதுல நீங்க போடணும். அதே சமயம் ஒரு மாசமும் செக் பண்ணணும் ரிட்டர்ன்ஸ் எப்படி அவங்க சொன்ன ஃபாலோ பண்ற செக்டர்ல எப்படி ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, ஐடி இண்டெக்ஸ், பிஎஸ்சி இண்டெக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலா 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் 50% இல்லை உங்களுக்கு வேணா 25% கூட நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ அமௌண்ட் போடலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. ஆனா 100% தயவு செய்து போடாதீங்க. 50க்கு மேல போக வந்தா பெட்டர். ஸோ ஒரு மாசம் நீங்க செக் பண்ணிக்கங்க. என்ன ஸ்ட்ராட்டஜினா, 2 டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்று லாங் டேர்ம், ஒன்று ஷார்ட் டேர்ம். ஆக்சுவலா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லாங் டேர்முக்கு அக்கௌண்ட்ல நீங்க உங்களுக்கு பட்டாசு லிஸ்டோ இல்லை மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் எப்படி சொல்றாரோ, இல்லை நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்டா இருக்காங்க, அவங்க எதை இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல லாங் டேர்முக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு இந்த மாதிரி டைமண்ட் நீடில் ஷேர்ஸ் வைர ஊசி பங்குல ஷார்ட் டேர்முக்கு அந்த அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் அக்கௌண்ட்ல 2 ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வீக்லி எஸ்ஐபி, இல்ல 10 டேஸ்க்கு ஒரு எஸ்ஐபி. 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி ஷேர் நீங்க இது பண்ணலாம். ஆனா நீங்க உங்களோட குறிக்கோள், உங்களோட கோல் என்ன, எப்போ எவ்வளவு ப்ராஃபிட் இருந்தா போதும். நான்லாம் ஒரு 5% ப்ராஃபிட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ அது உங்களோட கோல் அது. ஸோ இல்ல திடீர்னு 2-3% சடார்ந்து இறங்கும் மார்க்கெட், அப்போ நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனா சடனா அந்த மாதிரி இறங்கும் போது நீங்க வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு மாசம் மார்க்கெட்டு பயங்கர அடி வாங்குது. ஸோ நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணினே இருப்பீங்க, அது கீழே வந்துனே இருக்கும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் வில் பி எஸ்ஐபி. அது எப்படின்னு நான் சொல்றேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 1 இயரா நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு ஷேர் எஸ்ஐபி மூலமா வாங்கியிருந்தீங்கன்னா 14ஆம் தேதி நவம்பர் 23 இருந்து அப் டு டேட் வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் 317 இருந்தது, 327 ஆவரேஜ் பிரைஸ். அதை வாங்காத க்ளோசிங் பிரைஸ், அன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் 10 நாளைக்கு ஒரு டேட்டோட இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு காலம் பார்த்தீங்கன்னா 1-2 ஷேர் வாங்குறீங்க, 3 ஷேர், 3 மீன்ஸ் ஒன்னொன்னா வாங்குறீங்க. ஸோ 1, 2, 3 மொத்தமா இந்த மாதிரி ஒரு வருஷமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 ஷேர் வந்திருக்கும். ஸோ 35 ஷேர்ல நீங்க ஆவரேஜ் பிரைஸ், அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 473 இருக்கு. ஸோ 3 மாசத்துக்கு டோட்டலா ஆஸ் ஆன் டேட் 35 ஷேர் இருக்கும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 473. ஸோ இன்னைக்கு டேட்ல ஷேரோட விலை ஒரு ஷேரோட விலை 653. ஸோ அதை நீங்க இப்போ பண்ணீங்கன்னா 35 ஷேர் இன்டூ அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 22,886. 12 மாசமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ 12 மாசமா நீங்க 16,589 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு 22,888. ஸோ 6,000 ரூபாய் சொச்சம் உங்களுக்கு லாபம், 38% லாபம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா சாரி, இது ஐடிசி ஷேர். இதுலயும் நான் என்னோட போர்ட்போலியோ நானும் 3-4 மாசமா ஒரு ஷேர் வீக்லி ஒன்ஸ் வாங்கினது. அதுல லாபம் பாத்தீங்கன்னா 1,200 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. எப்படின்னா வீக்லி ஒரு ஷேர் தான் வாங்குவேன். ஒன்ஸ் அது பிரேக் டவுன் மார்க்கெட் சரியில்லானும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 433 ரூபாய், செல் ஆவரேஜ் 509. இப்போ எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்ப கம்மியா இருக்கு, 460-70 ரேஞ்சில தான். ஸோ இது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் வர்றது, அதாவது இது வைர ஊசியில பட்டாசு லிஸ்ட் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும். வைர ஊசியா இருந்தாலும் சரி, பட்டாசு லிஸ்ட் இருந்தாலும் சரி,
தனியாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுலேருந்து தான் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுன்றது வைர ஊசியாக இருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட லெவல்ஸ், என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆனால் இப்போ பண்ணலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் வந்து என்னோட அனாலிசிஸை பார்க்கும்போது தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் இதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோஸு. அதே மாதிரி வைர ஊசி பங்குகள்லாம் லிஸ்ட்டு இதெல்லாம் தான் டாடா காஃபி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன், பிரிண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ சேனு, அதாவது சேனுன்னா வேறு யாரும் கிடையாது, செயற்கை நுண்ணறிவு. அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணி உண்மையிலே அதெல்லாம் ஓவர் வேல்யூடா, அப்படியே ஓவர் வேல்யூடாக இருந்தாலும் எப்படி அதோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட், பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் எதுவாக இருக்கும்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், என்னோட சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டடி பர்பஸுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். வித்வுட் ஃபெயில். தேங்க்யூ.